நாமம் மேம்படுத்தோம். நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்வோம். நம்முடைய இருதயம் மிகவும் திருக்குள்ளதுதான், எழுதுவதுதான். திருக்குள்ள இருதயத்தை மாற்றுவதற்காகவே இயேசு சிலுவையிலே அவருடைய இருதயத்தில் அவருடைய இருதயத்தில கடைசி சொட்டு ரத்தம் கூட நமக்கு சிந்தப்பட்டது. அவர் தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய இருதயங்களில் இருக்கிற எல்லா அசுசிகளை நீக்கி நம்ம என்ன செய்யறாரு? நம்மை சுத்தமாக்குகிறார், சுத்தப்படுத்துகிறார். இந்த தேவ வார்த்தைகளை நாம் கேட்போம் என்று நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்திலிருந்து ஒரு சில காரியத்தை நாங்களே தியானிக்கலாம். தேவ பிரசன்னத்தை குறித்து நாம 2 வாரமா பார்த்துட்டு இருக்கிறோம். மோசே ஆண்டவரை கேட்கிறாரு, ஆண்டவரே என் கூட யார் வருவான்? இந்த ஜனங்களை நடத்தி சொல்வதற்கு, இந்த ஜனங்களை நீர் காண்பித்த, நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு இவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என் கூட நீ யாரை அனுப்புகிறீர் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், மோசே வேற யார் வரல, நானே என் சமூகமே உனக்கு முன்பதாக சொல்லுவேன். தேவ சமூகம் என்பது தேவ பிரசன்னத்தை காட்டுகிறது. தேவ ராஜ்யத்திற்கு, பரலோகத்திற்கு நாம் கொண்டு செல்வது கூட இன்றைக்கு அவர் நம்மளை அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புகிறார். அந்த பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நம்மை தேவ ராஜ்யத்திற்கு கொண்டு செல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் போவதற்கு தேவ பிரசன்னம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததோ, அதே போல நாம் பரலோகத்திற்கு போவதற்கு, ஆண்டவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு, ஸ்தோத்திரம், அவருடைய வருகையிலே நாம் பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கு இன்றைக்கு வாழுகிற நமக்கு தேவனுடைய பிரசன்னம் மிகவும் அவசியமான ஒன்று. ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு வேளையும் ஸ்தோத்திரம், நாம் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்பதை ஸ்தோத்திரம் நம்ம அப்பப்ப நம்மளை ஸ்தோத்திரம் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவதாக. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி தேவ பிரசன்னத்திலேயே இருந்த ஒரு மனிதர் தான் இந்த மோசே. தேவ பிரசன்னத்திலேயே இருந்த ஒரு மனிதர் தான் மோசே. மோசையை பற்றியே தான் பார்த்துட்டு இருக்கிறோம். போன வாரமும் இந்த வாரமும் மோசையை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த மனிதர்களை நம்ம பார்க்கலாம். தேவ பிரசன்னத்திலே இருந்த மனிதர். சொல்றோம், நீங்க வாசிப்பீர்களே ஆனால் யாத்திராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மோசே ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார். என்ன கேட்கிறார் பாருங்களேன். சொல்றாரு, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். கேட்கிறார் ஆண்டவரே, உம்முடைய மகிமை எனக்கு காண்பி. தேவ பிரசன்னத்தை நன்றாய் அறிந்திருந்த ஒரு மனிதன் மோசே. இங்க அவர் கேட்கிறாரு, உம்முடைய மகிமை எனக்கு காண்பி. இதுக்கு முன்னாடி உள்ள பகுதியில் நீங்க படிச்சீங்கன்னா 40 நாளா அவர் அந்த மகிமைக்குள்ளதான் இருக்கிறார், தேவ பிரசன்னத்துக்குள்ளதான் இருக்கிறார். முதலாக ஓரேப் மலை என்கிற ஓரேப்ல தேவ பர்வதம் என்கிற அந்த மலையில தேவ பிரசன்னத்தை அவரால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. பொற்செடி எரிந்து கொண்டே இருக்கிறது. அங்கிருந்து தேவ சத்தத்தை அவர் கேட்கிறார். முதலாக தேவ பிரசன்னத்தை பார்க்கிறார். இப்ப கேட்கிறாரு, நான் பார்த்தேன், உங்களுடைய மகிமைக்குள்ள இருந்தேன், ஆனா நான் இப்ப என்ன எதிர்பார்க்கிறேன்னா, நான் இன்னும் உங்களுடைய பிரசன்னத்திற்குள்ளதாகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்ப்பதோடு இல்ல, இந்த 40 நாளா இருந்தனே அதோடு இல்ல, எப்பயுமே நான் உடைய சமூகத்தில், உடைய பிரசன்னத்தில், உடைய வல்லமையில் நான் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா.
அல்லேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்சை. அதற்காகத்தான் நான் கேட்கிறேன், உங்களுடைய மகிமையை எனக்கு என்ன செய்யும்? காண்பியும். ஸ்தோத்திரம். என்னுடைய மகிமை, ஸ்தோத்திரம், என்னுடைய மகிமை, ஆண்டவர் சொல்ற என்னுடைய மகிமை என்பது என்ன தெரியுங்களா? தேவன் அது ஸ்தோத்திரம், உங்களுடைய மகிமை என்று சொல்லப்படுகிறது. அவருடைய மகிமை என்ன தெரியுமா? என்ன தெரியுங்களா? ஸ்தோத்திரம். அதுதான் தேவ பிரசன்னம். அதான் தேவன். தேவன் தான் தேவனுடைய மகிமை. அவர் பிரசன்னமாகிற இடம் தான், அவர் வருகிற இடம் வரும்பொழுதுதாங்க அந்த மகிமையை அந்த பிரசன்னத்தை பார்க்கணும். சீனாய் மலையில ஆண்டவர் வந்து இறங்கும் பொழுது ஸ்தோத்திரம், இந்த சீனாய் மலை முழுவதும் அக்கினியா என்ன செஞ்சான்? எரிந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க சொல்றாரு பாருங்களேன். ஸ்தோத்திரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கும். ஒரு மனுஷனும் என்னை கண்டு பாருங்க, ஸ்தோத்திரம், என் பிரசன்னம் என்பது என்ன? என் மகிமை என்பது என்ன? மோசே என்ன சொல்றாரு? மோசே, என் மகிமை என்பது வேறு இல்ல, நான் வேறு இல்ல. ஸ்தோத்திரம். நான் எங்க இருக்கிறேனோ அங்கே என்னுடைய மகிமை இருக்கும். நான் வரும்பொழுதுதான் இந்த மகிமை இருக்கும். இயேசு மறுரூப மலையில இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், மோசே எலியாவு வந்த பொழுது அந்த மலை தேவனுடைய மகிமையினால் என்ன, மேகத்தினால் மூடி இருந்தது என்று சொல்லிப்போம். மேகத்தினால் மூடி இருந்துச்சு. தேவ சத்தத்தை அவங்க கேட்கிறாங்க, அது பயந்துறாங்க. இந்த பேதுரு, யோவான், ஸ்தோத்திரம், யாக்கோபு அவருடைய மகிமையை கண்டு பயந்து போனார்கள். இங்க ஆண்டவர் சொல்றாரு, மகிமையை பார்க்கணுங்கிறதே, உங்களுடைய பிரசன்னத்தை பார்க்கணுங்கிறதே, ஸ்தோத்திரம், உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பின்னு சொல்றியே, அந்த மகிமை என்பது என்ன தெரியுமா? நான் தான் சொல்றாரு. நீ ஸ்தோத்திரம், என் முகத்தை, ஸ்தோத்திரம், நீ என் முகத்தை என்ன செய்ய முடியாது? காண மாட்டாய். ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. நான் தான் அது. என்னை ஒருத்தரால் பார்க்க முடியாது. ஒருவன் என்னை பார்ப்பானே ஆனால் அவன் மரித்து போவான். ஏனென்றால் அது அவ்வளவு வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. மகிமை அவ்வளவு பிரகாசமானது. சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்கிற 3 வாலிபர்களையும் ஸ்தோத்திரம் எரியிற அக்கினி சூளையில போட்ட பொழுதோ ஸ்தோத்திரம், அக்கினி பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கு. 7 மடங்கு அக்கினி, பயங்கரமான அனல். அவரை தூக்கிட்டு போனவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனா அந்த அக்கினிக்குள்ள, அந்த 7 மடங்கு அக்கினிக்குள்ள போடப்பட்ட இந்த 3 பேரும் அங்க என்ன செய்றாங்க? உயிரோடு இருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த அக்கினியினுடைய வல்லமையை பார்க்கலும் அதிகமான வல்லமை உள்ளவர் அங்க என்ன செய்றாங்க? உலாவிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய முகத்தை என்னை ஒருத்தர் பார்க்க முடியாது. பார்க்கிற நாளிலே அவன் உயிரோடு நினைச்ச மாட்டான், இருக்க மாட்டான். ஆனா நீ கேட்கிற இல்லையா? என்னை பார்க்கணும்னு கேட்கிற இல்லையா? நீ என்னை பார்ப்பதற்காக உனக்கு ஒரு தருணத்தை நான் என்ன செய்கிறேன்? நீ பார்க்கணும், என்னை பார்த்துக்கோ சொல்றாரு. பாருங்க, மீண்டும் கர்த்தர், இதோ என் அண்டையில ஒரு இடம் உண்டு, அங்கே. ஆமா, தேவனை நாம் வாஞ்சிக்கும் பொழுது, ஆண்டவரை பார்க்க வாஞ்சிக்கும் பொழுது, ஆண்டவரோடு பேச வாஞ்சிக்கும் பொழுது, அவருடைய சத்தம் கூட பாத்தீங்கன்னா பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருக்குமா. ஆத்து ஓரத்துல போய் நின்னோம்னா தண்ணி பயங்கரமா ஸ்தோத்திரம், பெருவெள்ளத்தின் இரைச்சல், பெரிய வெள்ளம், காட்டாத்து வெள்ளம் அடிச்சு வந்துச்சுன்னா அதை என்ன செய்ய முடியாது, யார் பேசுறதும் கேட்காது, அவ்வளவு சத்தம் கேட்கும். ஸ்தோத்திரம். இங்க சொல்றது அவருடைய சத்தம், பெருவெள்ளத்தின் இரைச்சல் கேட்க முடியாது. பாருங்க, கேட்க முடியாத சத்தம், பார்க்க முடியாத தன்மை உள்ள ஆண்டவர் இப்ப மோசேக்காக தன்னை என்ன செய்யறாருங்க? வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னிடத்துல ஒரு இடம் உண்டு, நீ என்ன பார்க்கணும் என்று நினைக்கிறியா? என்னோடு பேசணும்னு நினைக்கிறியா? நான் உனக்கு ஒரு இடத்தை தருகிறேன், உனக்கு ஒரு சாக்கியத்தை தருகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம எப்படிப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் பார்க்கிறது இல்ல, நம்முடைய வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. பர்த்திமை குருடன் தான், பிச்சைக்காரன் தான், நாற்றம் எடுத்தவன் தான். அந்த பர்த்திமையை கூப்பிடும் பொழுதுதான் அவருடைய சத்தத்தை கேட்டு கூப்பிட்டார். வாப்பா, உனக்கு என்ன வேணும்? சோத்திரம். பிச்சைக்காரன் இல்லையா?
சொத்திர நாற்றம் எடுத்திருக்கிறவன் தானே, அருவருப்பான சொத்திர தோற்றமுடைய மனுஷன் தானே, குஷ்டரோகி அருவருப்பான மனிதர்கள் தானே, ஒருத்தரும் அவங்க பக்கத்துல போக முடியாது. ஆனால் என் இயேசு அவர்களை தொட்டு சுகமாக்கவில்லையா? சொத்திரம். ஆண்டவர் குஷ்டரோகி என்று சொல்லி அவனை புறம்ப தள்ளவில்லையே. ஏனென்றால் ஆண்டவருக்கு குஷ்டரோகி என்பதல்ல, ஆண்டவருக்கு குருடன் என்பதல்ல, ஆண்டவருக்கு பிச்சைக்காரன் என்பதல்ல. சொத்திரம். ஆண்டவர் அந்த மனிதனுடைய வாஞ்சையை பார்க்கிறார். அவனுடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவரை பார்ப்பதற்கு, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ள இருப்பதற்கு நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோமா? தேவ மகிமைக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமா? ஒருவேளை ஒரு காலத்துல தேவனை விட்டு நாம் தூரமா இருந்திருக்கலாம், தேவனை விட்டு தூரமானவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு நம்மை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய், ஆண்டவருடைய மகிமைக்குள்ளாய் நம்மை கடக்க பண்ணும் பொழுது, நாம் கடந்து வரும் பொழுது சொல்றோம், தேவன் அந்த பிரசன்னத்தை நமக்குள்ள கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காட்டாத்து வெள்ளம் வரும் பொழுது தனக்கு முன்பதாக இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு வந்து, மனுஷன் இருந்தாலும் சரி, ஆடு மாடு இருந்தாலும் சரி, வீடு இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? அழிச்சிடும். ஆனா அந்த தண்ணி அப்படியே கொண்டு வந்து ஒரு டேம்ல சேகரித்து சோத்திரம் அங்க வச்சு அந்த தண்ணியை தான் மறுபடியும் வாய்க்கால் வழியாய் கொண்டு வந்து நிலத்துல பாய்ச்சும் பொழுது, ஒரு காலத்துல அது காட்டாத்து வெள்ளம் தான் அநேக மிருகங்களை அழிச்சது, அநேக காடுகளை அழித்தது, அநேக வீடுகளை அழித்தது, அநேக மனிதர்களை அழித்ததுதான். ஆனா இன்னைக்கு அதே தண்ணீர் சுத்திரம் அநேகர் சாப்பிடுவதற்கு தேவையான ஆகாரத்தை உண்டு பண்ணக்கூடிய தண்ணீராக என்ன செஞ்சது? மாறிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. மாற்றம் உண்டாகுது. சுத்திரம் ஒரு காலத்தில் நாம் தேவனை அறியாதவர்களாக இருந்திருக்கலாம், ஆனால் தேவனை அறிந்து தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தவர்களா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அவருடைய பிரசன்னத்திற்குள் வைத்து, அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை வழிநடத்தும்படிக்கு தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மோசத்தை சொல்றாங்க, சுத்திரம் என்னை பார்ப்பதற்கு, என்னுடைய பிரசன்னத்தை பார்ப்பதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு தருணம் இருக்கு. அல்லேலூயா. சோத்ரம். அவர் சொல்றாரு, இந்த பின்னும் கர்த்தர் இதோ சந்திர என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு. எங்க இருக்கணும்? கண்மலை. கண்மலை என்பது கிறிஸ்துவை காட்டுகிறது. இப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் கிறிஸ்துவின் வழியா எங்க போயிடலாம்? நித்திய ஜீவனுக்கு சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் வழியா கண்மலையின் மேல என்ன செய்ய? இல்ல, என் மகிமை கடந்து போகும். வைத்து கரத்தினால் மூடு. சொல்றாரு, கையினால் என்ன செய்வேன்? ஓடிட்டு நான் நினைச்சுவேன், போவேன். போனது பிறகு என் கருத்தை எடுத்துருவேன். நீ என்ன செய்யணும்னா பார்க்கலாம். மோசேயுடைய வாஞ்சை தேவ பிரசன்னத்தை பார்ப்பதல்ல, தேவ பிரசன்னத்தில் வாழுவது. அவன் சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றோம், கானானை பார்க்கணும் அப்படிங்கறதுல திருப்திப்படல மோசே. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் எப்படியாவது கானானுக்குள் மோசே சொல்வார், நான் திரும்ப கொஞ்சம் பண்ணேன், உங்க நிமித்தமா நான் கானானுக்கு போக முடியல, நான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். சொன்னாரு, இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. மோசேயுடைய வாஞ்சை பார்ப்பதல்ல, வாழுவதாக. அல்லேலூயா. நமக்கு கூட தேவ பிரசன்னத்தில் வாழுகிற, தேவ பிரசன்னத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அல்லேலூயா. சொல்றோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலும் கூட சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்கிறாங்க, சொல்றோம், ஆண்டவர் பிதா, சொல்ற பிதாவை எங்களுக்கு காண்பியும். 8வது வசனத்தை பார்க்கிறேன். நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்னார். மோசே சொல்றபடி மகிமை எனக்கு காண்பியும் சொல்றாரு. சீசர்கள் கேட்கிறாங்க, பிதாவை எங்களுக்கு காண்பியும். மோசே
அந்த மகிமை தான் நான் அப்படின்னு சொல்லி தேவன் மோசேக்கு சொன்னது போல இயேசு சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை. பிதா வேற நான் வேற இல்லப்பா, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், என்னை எப்படி பார்க்கிறாயோ அப்படியே பிதாவை என்ன செய்யலாம், பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிதாவை பார்க்கத்தக்கதான கண்கள் அவங்ககிட்ட இல்ல, இயேசுவை தான் பார்க்கிறாங்க. இப்ப அவங்களுடைய வாஞ்சை பிதாவை பார்க்கணும். அப்பதான் பிதாவை குறித்து சொல்றாரு, நான் தான் பிதா, என்ன பாரு, என்னை எப்படி பார்க்கிறாய் அப்படியே பிதாவை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்படியானா நான் சோத்ரம் தேவ பிரசன்னத்திற்குள் சோத்ரம் எப்படி வாழ்வது, சோத்ரம் வாழ வேண்டும். நாமும் தேவ பிரசன்னத்துல சோத்ரம் வாழ வேண்டும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சோத்ரம் அந்த தேவ பிரசன்னம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் வாழுகிற தேவ பிரசன்னம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 நாளாகமம் சோத்ரம் 16வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 23. சகல குடிகளே கர்த்தரை பாடி நாமத்தினால் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ள அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். பாருங்க, இங்க சொல்றாரு, பூமியின் குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமா இருக்கு. நிறைய சொல்லி ஒரு சங்கீதத்துல சொல்லப்பட்டது போலவே இந்த வசனம் இருக்கும். சோத்ரம் நீங்க பாடி அறிவிங்க, ஜாதிகளுக்குள்ள அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்கும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். பெரியவரும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரும் வானங்களை உண்டாக்கி 27வது வசனம், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, மகிழ்ச்சி அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, நாம் வாழுகிற சோத்ரம் அந்த தேவ பிரசன்னம் எப்படிப்பட்டது அப்படின்னா சோத்ரம் அந்த மகிமை நமக்கு கனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்திற்குள் நாம் இருப்போம் ஆனால், தேவ மகிமைக்குள் இருப்போம் ஆனால், அந்த மகிமை நம்ம என்ன செய்யுமா, நம்மை கனப்படுத்துகிறதாக இருக்கும். இந்த மோசே கேட்ட இந்த கேள்விக்கு பிறகு திரும்பவும் 40 நாள் மோசே தேவ சமூகத்தில் இருக்கிறார், தேவ பர்வதத்தில் இருக்கிறார், ஆண்டவரோடு பேசுகிறார். திரும்ப மோசே வரும்போது எப்படி இருக்காரு தெரியுங்களா? அவருடைய முகம் பிரகாசமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 40 நாள் அது இல்ல, 2வது 40 நாள்ல திரும்பி வரும்போது அவருடைய முகம் பிரகாசித்தது. ஜனங்கள் அவரை பார்க்க முடியல, ஜனங்கள் பார்க்க கூடாதபடிக்கு அவருடைய முகம் பிரகாசித்தது. ஜனங்களோடு பேசுவதற்காக தன் முகத்தை முக்காடிட்டுக் கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது சோத்ரம் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. என்ன இருக்கிறது அவர் சமூகத்துல? மகிமையினாலே நமக்கு சோத்ரம் என்ன உண்டாகிறது? கனம் உண்டாகிறது. வல்லமையினாலே நமக்கு என்ன செய்கிறது? மகிழ்ச்சியும் சோத்ரம் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தானத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள் நாம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாகுது? கனமும் சோத்ரம் மகிழ்ச்சியையும் கர்த்தருடைய அவருடைய பிரசன்னத்தினாலே நமக்கு என்ன செய்யறாங்க? கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 16வது சங்கீதம் 16வது சங்கீதம் தன்னுடைய 11வது வசனத்தை வாசிக்கும். என்ன இருக்குதுங்க? சோத்ரம் முதல்ல மகிமை இருந்துச்சு, வல்லமை இருந்துச்சு. சோத்ரம் 2வது சோத்ரம் அவருடைய சமூகத்தில் என்ன இருக்கிறதா? என்ன இருக்குது? பரிபூரணமான ஆனந்தம் இருக்கிறது. அவன் சொல்லுமா? அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்திற்குள் நாம் ஆளும் பொழுது, அவருடைய சமூகத்திற்குள் நாம் ஆளும் பொழுது சோத்ரம் அவருடைய சமூகத்தில் பரிபூரணமான ஆனந்தம், பரிபூரணமான சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவருடைய பரிபூர்ணமான சந்தோஷத்திற்குள் நாம் வாழ வேண்டுமானால் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்துல வாழணும், தேவ பிரசன்னத்தை விரும்பணும், வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. பேதுருலையா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது சோத்ரம் புதிதாய் பிறந்த குழந்தையை போல களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிரு. குழந்தை
ஸ்தோத்திரம் குழந்தையானது ஸ்தோத்திரம் பாலின் மேல் எவ்வளவு வாஞ்சை உள்ளதாக இருக்கிறதோ அதே போல நம்மளும் எது மேல வாஞ்சை இருக்கணுமா? வேத வசனத்தின் மேல வாஞ்சையா இருக்கணும். ஸ்தோத்திரம். இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன? தேவ பிரசன்னத்தின் மேல எப்படி இருக்கணும்? வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணும். பிரேஸ் தி லார்ட். ஹalleluya. நம்முடைய வாஞ்சை தேவ பிரசன்னத்துல இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்முடைய வாஞ்சை தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கணும்னா தான் நம்ம தேவ பிரசன்னத்துக்குள்ள வாழ முடியும். இல்ல நீ நினைச்ச முடியாது, வாழ முடியாது. பிரேஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திர. சங்கீதத்துல பாருங்களேன், 105வது சங்கீதம் அவருடைய 3வது 4-5வது வசனத்தை வாசிங்களேன். அங்க சொல்லப்படுகிறது பாருங்களேன். 105வது சங்கீதம். எதை நாடணுமாமா? கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய வாக்கின் நியாயத்தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அப்ப இங்க சொல்லுது, ஸ்தோத்திரம், அவருடைய சமூகத்தை என்ன செய்யணுமா? நித்தம் தேடணும். நித்தம் தேடணும். நித்தம் அவருடைய சமூகத்தை தேடும் பொழுதுதான், அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் பொழுதுதான் அவருடைய பிரசன்னத்திற்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். மோசே தான் வாஞ்சிக்கிறார். நித்தம் அவருடைய சமூகத்துல, நித்தம் அவருடைய பாதத்துல இருக்கணும் அப்படிங்கிறது மோசனுடைய. இப்படி நித்தம் அவருடைய சமூகத்துல நாம் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தை தேடும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. 17வது சங்கீதம், 17வது சங்கீதம், சங்கீதம் 17 தன்னுடைய 15வது வசனத்தை வாசி. நானே நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். என்ன பண்ணுவேன்? நானும் உம்முடைய நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது ஹalleluya. கரங்களை தட்டி ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரேஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நானும் நீதியில். யாருடைய நீதியில? அவருடைய நீதி. நம்ம நீதியில் இல்லை. நம்முடைய சுய நீதியினால தேவனை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது. நம்முடைய நீதி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான தந்தை. நம்ம என்னத்தான் செஞ்சாலும் ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த ஒரு இப்படிதான் இருக்கு சொல்லுவாரு. இந்த அழுக்காத்தான் இருக்குது. இன்னும் நீதி எப்படி இருக்குது? அழுக்காத்தான் இருக்கு. பிரேஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம். அப்படியே அழுக்காக வச்சுட்டே இருப்பாரா ஆண்டவர்? ஸ்தோத்திரம். யோசுவா, ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தவன பிசாசு குற்றம் சாட்டினானாமா. ஸ்தோத்திரம். அங்க ஆண்டவர் பார்த்தாரு, அழுக்கு வஸ்திரமா தரித்திருக்கிற வேண்டாம், ஸ்தோத்திரம், இப்படியே இருன்னு சொல்லி விட்டுட்டாரா? இல்ல, அழுக்கை பார்த்த உடனே என்ன செய்வாரு? மாத்திருவார். மாறு, உனக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்துனேன். பிரேஸ் தி லார்ட். நம்முடைய நீதி அழுக்கான வஸ்திரத்தை போல இருக்கலாம், ஆனால் அவருடைய நீதி எப்படிப்பட்டது இருக்குது தெரியுங்களா? ஸ்தோத்திரம், தூய்மையா இருக்குது. அவருடைய நீதியினால தான் அவருடைய முகத்தை தரிசிக்க முடியும். அவருடைய நீதியினால நம்மில் இருக்கிற அழுக்கையெல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹalleluya. ஏன் அவர் மாற்றுகிறார்? ஸ்தோத்திரம், அவருடைய முகத்தை தரிசிப்பதற்கு, காலையில நாம் வாஞ்சிப்பதற்கு, தினந்தோறும் நாம் தேவனை தேடுகிறதுனால, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கிறதுனால, அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறதுனால, அவருடைய பிரசன்னத்திலே நான் வாழ வேண்டும் என்று நான் இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு? சோதரன் என்ன காலைதோறும் புதிய கிருபையை நான் நிரப்புகிறார். சோதரன் அவருடைய நீதியை பார்ப்பதற்கு சோதரன் ஆண்டவர் எனக்கு என்ன செய்றாரு? உதவி செய்கிறார். ஹalleluya. ஹalleluya. அதனால அவர் சொல்றாரு, நானோ உம்முடைய நீதியில் சோதரனுடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது யாருடைய உம்முடைய சாயலில் நான் திருப்தியாவேன். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே, நான் விழிக்கும் போது கலக்கத்தோடு என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன பண்ணிடக்கூடாது? எந்திரிச்சிடக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நிறைய பேர் அப்படித்தானே ஸ்தோத்திரம், சில சொப்பனத்தை எல்லாம் பார்த்து பயத்தோட தானே நம்ம எந்திரிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். அடிச்சு குடிச்சு எந்திரிக்கல. சிலர் தூக்கத்திலே சத்தம் போடுவாங்க. ஸ்தோத்திரம். ஐயோ ஐயோ நினைச்சுவாங்க, சத்தம் போடுவாங்க. ஸ்தோத்திரம். என்னன்னா அப்படிப்பட்டதான சொப்பனம் அவங்க பார்க்கிறாங்க. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே, நம்முடைய முகத்தை தரிசிக்கணும். உடைய சாயல் நான் எழுப்பும் பொழுது உடைய சாயலால் நான் திருப்தியாகும். ஹalleluya. இந்த பரலோக தரிசனத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். யாக்கோபு நல்ல ஒரு மனிதன் பாருங்க. அவனை எத்தன் என்று சொல்றாங்க, அவனை திருடன் என்று சொல்றான்.
சகோதரன் யாக்கோபு சொல்றான், சகோதர அவன் எத்தன் தானே, அவன் திருடன் தானே, அவன் வஞ்சிக்கிறவன் தானே சொல்றான். வஞ்சிக்கிற மனிதன் வனாந்தரத்தில் படுத்திருக்கும் பொழுது சகோதர அவனுக்கு தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் அவனை சகோதர எத்தனை என்று சொன்னார்கள், அவர்களுக்கு தரிசனம் ஆகல. மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதர ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபையோ நேசித்தேன். எத்தன் தான் திருடன் தான், அவனை ஆண்டவர் என்ன செய்றாங்க, நேசிக்கிறார். அவனுக்கு தன்னை தரிசிக்க, தன்னை வெளிப்படுத்துகிறார். யாக்கோபுக்கே சகோதர தேவன் தன்னை வெளிப்படுத்துவாரையாமா, தேவன் நமக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்கும் அவருடைய பிரசன்னத்திலே நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் வாழுவதற்கு நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அன்றைய பண்டோரையுடைய பிரசன்னத்துல நானும் வாழணும், நானும் உடைய பிரசன்னத்துல வாழணும், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்போம். மோசே ஆண்டவரை கேட்டது போல, சோத்ரம் உடைய மகிமையை எனக்கு காண்பி, உடைய மகிமையை எனக்கு காண்பி. ஆண்டவரை கேட்கும், ஆண்டவரே உடைய பிரசன்னத்துல நான் வாழுவதை நான் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை சொல்லிட்டு ஆண்டவரை கேட்போம். கட்டதாக இந்த திரு வார்த்தைகளை நம்மை ஆசீர்வதிப்பார். முழங்கால் நிற்போம், தேவனை நோக்கி பார்ப்போம். உங்களுடைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Praise the Lord, 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 hallelujah. எல்லாரும் பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம், பரலோக ராஜாவை நோக்கி பார்ப்போம், பரலோக பிதாவை நோக்கி, பரிசுத்த தேவனை நோக்கி, பரிசுத்த ஆண்டவரை நோக்கி, பரிசுத்த ராஜாவை நோக்கி, ஆண்டவரே நீரே பரிசுத்தர் என்று சொல்லுவோம். நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தமுள்ள தேவன், நீரே பரிசுத்தமுள்ள தேவனே சொல்வான். இப்படி பரிசுத்த வல்லமைக்காக நன்றி, இப்படி பரிசுத்த கிருபைக்காக நன்றி, ஆண்டவரே இப்படி இரக்கத்திற்காக நன்றி, ஆண்டவரே இப்படி தயவுக்காக நன்றி, ஆண்டவரே இப்படி மகிமைக்காக ராஜா அந்த வேலையில உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சொல்வான். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே சொல்லுவோம், என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, இப்படி சமூகத்தில் என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, ஆண்டவரே இப்படி பிரசன்னத்தை எனக்கு காண்பியும், இப்படி மகிமை எனக்கு காண்பியும் என்று சொல்லி மோசே சொன்னதை போல ஆண்டவரே சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆண்டவரே சோதர நானோ உம்முடைய நீதியில் ஆண்டவரே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். ஆண்டவரே நான் உம்முடைய நீதியில உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். ஆண்டவரே நான் காலையில எழும்பும் பொழுது உம்முடைய சாயலால் திருப்தியாக ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லுமா, நீர் எனக்கு உதவி செய்ய சொப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கா இத்தனை கிருபை என்னே அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை என்னே அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனையோ தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. என்னை விட எத்தனை தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தாங்கி சுமந்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தாங்கி. மகா இரக்கமில்லாத நல்ல பரலோகத்தினாலே மகிமையான நல்ல வேலைக்காக நல்ல வேலையில் உங்கள் பாதத்தில் ஒன்றிருக்கிறது. தொடர்ந்து நீங்களை காத்துக்கொள்ளும் இரக்கம் தயவும் சொல்லுவதற்கு உதவி செய்ய வார்த்தை கேட்டபடி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கட்ட நீ ஆசீர்வதிக்கிறார். பின்பு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கட்ட ஆசீர்வதிக்கிறார். வார்த்தை பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கு. ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க, ஆண்டவரை மோசே போல பிரசன்னத்தை வாஞ்சித்து அந்த பிரசன்னத்திலே தங்களை வாழ்வதற்கு ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுக்கிறதுக்காக தேவனாய்க்கு கிருபை பாராட்டினார். தொடர்புடைய பிள்ளைகளை நடக்கும் கிருபை தயவு இறக்கம் பாதுகாவலுடைய பெயரை சொல்லுங்கள்.
நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆசை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.